அவருடைய நல்ல கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5:24 மறுபடியும் நாம் இந்த நாளில் கூட தியானிக்க போகிறோம். அதில் வேறு ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதை தொடர்ந்து நாம் காலையில் கூட தியானித்தோம். இப்போ மறுபடியுமாக இந்த காரியத்துக்கு நாம் வேற ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். தேவன் சொல்லுகிற, அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, அதாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நான் ஒரு 5 வசனத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு தியானமாக கொண்டு வருகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. மனுஷன் சொல்லுகிறது, அல்லது மனுஷன் விசுவாசிக்கிறது, அல்லது தேவன் சொல்லுகிறது, தேவன் கட்டளையிடுகிறது, அப்படின்லாம் நிறையா இருக்கிறது இல்லையா? அதில் ஒரு பகுதி ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவர் என்ன சொன்னார் அதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இப்படி ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 வசனம், நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ அழைப்பு எப்படி இருக்குதான், அழைத்தவர் சும்மா ஒன்றும் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை பண்ணாம உண்மையானவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அதுதான் இன்றைக்கு தலைப்பே. இது அதாவது முதல் தலைப்பு 1ஆம் தேதி பேசணும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். 2வது இந்த 7ஆம் தேதி இப்பொழுது காலையில் ஒரு தலைப்பு, அதே தலைப்பில் எப்படியெல்லாம் தாயின் கர்ப்பத்தில் அழைத்தார், மகிமைப்படுத்தினார் என்று பார்ப்போம். இன்றைக்கு இந்த மாணவர்களில் மறுபடியுமாக அதே தலைப்பில் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, அதாவது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிறார். பிதாவானவர் சொல்றார், பிதாவானவர் மைய வைத்து சொல்றார். அதாவது நம்முடைய குமாரன் பிதாவானவர் இப்போ நமக்கு வருகிறார். நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய ஐக்கியம், இந்த ஐக்கியம் ரொம்ப அவசியம். கடவுளோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம எப்போதுமே கொடுத்து வைக்க ஆயத்தமாக இருக்கணும். மனுஷனோட ஐக்கியமாக இருந்தால் அவன் என்னைக்காவது விட்டுறான். ஆனால் கடவுள் என்றைக்குமே நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்றார். இந்த ஐக்கியம் ரொம்ப அவசியமாக இருக்கும். மனுஷன் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் நம்மளை விட்டுட்டு ஒதுங்கி போயிடுவான். ஆனால் கடவுள் என்றைக்குமே நம்ம விட்டு விலகுவதே இல்லை. அதனால தான் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு நாள் விட மாட்டார், 2 நாளாகும் என்று நான் நினைக்கிறேன். 15ஆம் அதிகாரம் ஆவியான உணர்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை இருக்கிறார். 2வது வசனத்துடைய கடைசி பகுதியை மட்டும் நாம கொஞ்சம் வாசிக்கலாம். எல்லா பகுதியும் ரொம்ப லேட் ஆகும், 2 நாளாகுமோ. 15ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை மட்டும் நாம் அந்த கீழே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதுல என்ன சொல்றாருங்க, நீங்கள் அவரை தேடினால் இல்ல, அதோட ஏதாவது சொல்றாரு மேல கூட, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் எங்க இருக்கிறாரு, உங்களோட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை. அப்போ அழைத்த தேவன் எவ்வளவு உண்மை உள்ளது பாருங்க. 3 காரியம் சொல்றாரு. அதாவது நீங்க யாரோட இருந்தா, ஆண்டவரோட இருந்தா. யாரோட இருக்கணுமா, ஆண்டவரோட கூட நீங்க இருந்தா அவர் உங்களோட கூட கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆனா நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிறோமான்றத நாம் முதலாவது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் அதான் சொல்றார். இந்த உண்மை உள்ளவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத காட்டுறாரு இந்த இடத்துல. அந்த வார்த்தையை தான் சொல்றார்.
நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட எப்பவுமே இருப்பார். இரண்டாவது சொல்றார், நீங்கள் அவரை தேடினா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். தினம் தினம் எப்பெல்லாம் தேடுறீங்களோ அப்பெல்லாம் வெளிப்படுவார். மேல உள்ள வசனம் கூட அதுதான் சொல்றார். நீங்க எப்பெல்லாம் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும் விரும்புறீங்களோ அப்பெல்லாம் அவங்களோட கூட ஐக்கியமா இருக்கிறார். சில இடத்துல ஐக்கியத்தை நாம மறந்துடுறோம். மனுஷனுடைய ஐக்கியம் விட கடவுளோட கூட ஐக்கியத்தை நாம ரொம்ப வெறுத்துறோம். அது எப்படி அப்படின்னு கேட்கிறோம். தெய்வ சமூகம் தான் அவருடைய ஐக்கியம், வேத வாசிகளுடைய ஐக்கியம், அது ஆராதனை ஐக்கியம், அவர் சொல்லுகிறதை செவி கொடுக்கிற காரியம் அவருக்கு ஐக்கியம். நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஆளா இருந்தா அவர் மெல்லிதான சத்தத்தோடு கூட நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்ற ஐக்கியம். அதனால தான் பேசுறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்த காரியம் அதாவது சொல்றாரு, அதாவது நீங்கள் அவரை தேடினா தினந்தோறும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் சபை கிடைக்கும் போது அப்பெல்லாம் நீங்க தேடனா அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவார். மூணாவது சொல்றாரு, அவரை விட்டீர்களாகில் அவர் என்ன பண்ணுவாரு? விட்டுருவார். இப்போ ஐக்கிய யாரால் கேட்கும் போது அவரால் இல்லை, அவர் கடைசி வரை கை பிடிச்சுக்கிறார். மகனே மகனே நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ என்ன தேடதில்லை, நான் உன்னோட பக்கத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறேன், நீ என்னோட கூட இருக்கிற, அப்ப நான் உன்னோட இருக்கிறேன். அந்த ஒப்பந்தம் எவ்வளவு அழகா சொல்ற. ஆனா நீ எப்போ விடுறியோ அப்ப நானும் விட்டுருவேன். ஏன்னா நீ வேணாம் ஒதுக்கிட்டுனா நான் உன்னை விட்டு போயிடுவேன். நல்ல யோசிச்சு பாருங்க, கடவுள் எவ்வளவு நல்ல தேவன். நான் உன்னை விட மாட்டேன் கடைசி வரைக்கும். எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நான் உன்னை பிடிச்சிட்டே இருப்பேன். நீ என்னை பிடிச்சி வைக்கிற, நான் உன்னோட கூட இருந்துகிட்டே இருப்பேன். உனக்காக வச்சு செய்வேன், உனக்காக எல்லாம் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். ஆனா நீ வேண்டாம் ஒதுக்கிட்டேன்னா நான் உன்னை விட்டுட்டு நான் என்னை யாரு தேடுறானோ அவனோட கூட நான் போயிடுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. அவருக்கு நம்ம விட்ட வேற காரியம் இல்லதான். ஆனா நம்மளே வேண்டாம் போது அவர் இன்னொருத்தரை தேடி அந்த ஆன்மாக்கு உதவி செய்ய அங்கே கடந்து போகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அதான் சொன்னார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்ன சொல்றாருங்க? ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம அவரோடு கூட ஐக்கியமா இருந்தா அவர் எப்போதும் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவது அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். 10:13வது வசனம் என்ன சொல்றாருங்க? இந்த ஐக்கியம் வித்தியாசமா இருக்கிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு என்ன பண்றது இல்ல, நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு? நமக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை நமக்கு நிறைய சோதனை வேற ஒரு சோதனை எல்லாம் வந்துருது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் அப்படின்னு நமக்கு வரக்கூடிய சோதனை இயற்கையானது, செயற்கையா நாமளே வர வச்சுக்கிறது. அந்த மாதிரி சோதனை தான். ஒருவேளை காய்ச்சல் வரலாம், இன்னும் சளி வரலாம், இல்ல வேற எதுனா வரலாம், முட்டி வலி வரலாம், முதுகு வலி வரலாம், இல்ல மற்ற காரியங்களை வரலாம், இல்ல வேற ஏதாவது கூட வரலாம், ரொம்ப அதிகமா கூட காட்டலாம். சிலர் நம்ம பராமரிப்பு இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை வாக்கு கொடுத்துட்டார். இப்போ அதுலயே கூட இப்ப ஆண்டவர் சொல்றார், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காரியத்தை சொல்லிட்டு அவர் சொல்றார், இதில் கூட ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவர். ஏன் உண்மை உள்ளவர்? அப்படியே சோதனை வந்தா என்ன சொல்றார்? கீழே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. போதும். இப்ப நம்முடைய திராணி என்ன? சின்ன பிள்ளையா இருந்தா 5 வயசுன்னு வச்சுக்கல, 5 வயசு பிள்ளை அப்படின்னா அந்த 5 வயசு பிள்ளைக்கு ஏற்ற சோதனை தான் இருக்குமே தவிர 50 வயசுல வருகிற சோதனை எல்லாம் அந்த பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட போறது இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்கள் திராணிக்கு மேலாக. நம்முடைய திராணி என்ன? எவ்வளவு தாங்குவேன் போதும் என்ற அளவுக்கு, தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த திராணிய நமக்கு ஒருவேளை அது இருக்குதுன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சோதனையே. அதாங்க சொல்றார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்றது இல்லை, இடம் கொடுப்பது இல்லை. அவர் என்ன பண்றாரு? கீழே சொல்றார், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான
நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் பரிகாரத்தையும் வச்சுட்டார் அந்த வசனத்துல. அல்லேலூயா. பாருங்க, சோதனை வரும், நேரா நடக்க போறது இல்ல. அப்படியே வந்தா கூட உண்மை உள்ள ஆண்டவரா இருக்கிறேன், ஏன்னா நான் அழைச்சுக்கிறேன். ஆனா அடுத்த காரியம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சோதனையை தாங்கத்தக்கதாக, அதுக்கப்புறம் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்குன்னா வழிகளையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதோட ரொம்ப சோதனை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது, வேண்டாம் முடியல தாங்கல அப்படின்னா, பக்கத்துல நமக்காக ஒரு மருத்துவர் என்ன பண்ணிக்கிறாரு, வச்சிருக்கிறாரு இல்ல, அவர்கிட்ட போய் எதையாவது ஒரு மருந்து வாங்கி போட்டு, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இதை நான் வைத்து சாப்பிடுறேன், ஆண்டவரே சீக்கிரம் சுகந்தாரும். அதுக்கு சோதனை கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கு வழிகள் இருக்கிற. சில டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஏற்குமாறாவே தான் சொல்லுவோம். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப தொண்டை கேட்டு, நம்ம நீ பாட்டை விட்டுருந்தா வந்துடு, பாட்டெல்லாம் பாடாத, அவ்வளோதான் உன்னோட கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். அவருக்கு சொன்னேன் இவருக்கு சொன்னேன் அப்படின்னா, இல்லை இல்லை நான் பாடி தான் ஆகணும், அப்பவும் பாடு அப்படின்ட்டா. இன்னொருத்தர் டாக்டர் கிட்ட போனேன், அவர் சொன்னார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா பாடுங்க, ஆனா சில சில காரியத்தை சொல்றேன், இதை மட்டும் குறைச்சிக்க. நீ கவனிச்சு பாருங்க. அப்ப சில பேர் போனா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, கொண்டை அதாவது சீராகிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. இதான் தப்பிக்கொள்ளும்படியான போக்கு வழியெல்லாம் நமக்கு வச்சுக்கிறார். நமக்கு அந்த வழியெல்லாம் என்ன செய்யறாங்க இருக்குது உலகத்துல, அதை நம்ம கடைபிடிக்கணும். முடியல போது எல்லாம் தாங்கல அப்படின்னா ரைட், காய்ச்சல் அதிகமாக 105 டிகிரி வருதுன்னா நாம என்ன பண்ணணும், ஒரு டாக்டர் கிட்ட போல, வைத்தியர் கிட்ட போல. தப்பிக்கொள்ளும்படியான போக்கு வழி இருக்குது. இல்ல இல்ல நான் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா விசுவாசம் தைரியமா இருக்குதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லைன்னா ஆண்டவருக்கு நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியெல்லாம் வச்சுக்கிறாரு. இந்த வியாதிக்கு ஒருவேளை மருந்து மாத்திரை எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறான் உலகத்துல, இதை சாப்பிட்டா குறையுது அப்படின்னு சொல்லி. இப்போ கடந்த நாள் கூட உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், இயற்கை வைத்தியம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்த மாதிரி தெரியல. இயற்கை வைத்தியம் என்னங்க? இயற்கை வெண்டைக்காயை நல்லா சூடு பண்ணி நல்லா என்ன சொல்றாரு, குடிச்சு பாரு, பிரஷரே குறைஞ்சிருன்றான். யோசிச்சு பாருங்க. அப்ப தப்பிக்கொள்ளும்படியான போக்கு இருக்குது இல்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்றாரு, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்களை அழைத்தவர். ஏன்னா சோதனைக்கு மேலேயே போறது இல்ல. அப்படியே சோதனை வந்தா கூட அதுக்கு வழிகள் எல்லாம் நான் உலகத்துல வச்சிருக்கிறேன், பரிகாரம் வச்சிருக்கிறேன். தீப அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சுவாசல தாங்க முடியுமா செய்ய, இல்ல முடியாது நான் டாக்டர் கிட்ட போனா அதை போய் செய்ய. ஆனா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், நம்ம கத்தர் விட்டாருன்னா அது நல்லா இருக்காது. அப்போ ரெண்டாவது அவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. ஓ அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுக்கு வரும் 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம்னா ஒரு வார்த்தையை சொல்றார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இங்க எப்படி உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை முதலாவது என்ன பண்றாங்க, ஸ்திரப்படுத்தி அப்படின்னா தைரியப்படுத்தி, அதாவது இன்னும் சொல்ல போனா நிலை நிறுத்தி, அதாவது ஸ்திரம் அப்படின்னா அசையாம தைரியமா இருக்கிற அந்த காரியத்தை முதலாவது செய்யறார். ஸ்திரப்படுத்தி தீமை வருகிறது இல்ல, உலகத்துல எத்தனையோ தீமை இருக்கிற, பலவிதமான தீமை இருக்கிற, நமக்கே தெரியாது வருகிற தீமை எல்லாம் இருக்குது இல்ல, அந்த தீமை என்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இதுல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணிக்கிறாருங்க, அழைத்து இருக்கிறார். ஆனா எப்படி இருக்கிறாரு, கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துறார். சபைக்கு வரும்போது, ஆண்டவரை தேடும் போது, ஜெபிக்கும் போது, அதாவது பைபிளை வாசிக்கும் போது, கர்த்தர் மேல ஆராதனை வாஞ்சி அதிகமா 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 இருக்கும்போது ஸ்திரப்படுத்துவார், அதாவது தைரியப்படுத்துவார். அல்லனா இன்னும் அசையாம நல்ல ஒரு வாழ்க்கை கூட, ஸ்திரமா நில்லு, தைரியமா நில்லு, அசையாத அசையாத அசையாத. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஊன்ற கட்டப்படத்தக்கதாக இயேசுவானவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதான் சிறப்படுத்தி. அடுத்தது தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். தீமை எப்போ எப்படி வரும், எந்த குடும்பத்தில் வரும், யார் மூலியமா வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எங்கேனா வரும், எப்படினாலும் வரும். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
அந்த காரியத்தில் கூட ஆண்டவர் விலக்கி காக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதுலயும் கூட உண்மை உள்ளவர். ஆனா சிறப்படுத்துறார், முதல்ல தகுதிப்படுத்துறார். சிறப்படினா தகுதிப்படுத்துறார். நீ உள்ள வந்துட்டு ஒண்ணு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. தகுதிப்படுத்துறார். நீ கற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துறார், நீ பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துறார். அதற்கான தகுதி உள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றுகிறார். நம்ம அது வேண்டாம் ஒதுக்கும் போது அவர் ஒதுங்கி கடந்து போகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அதுதான் சொல்றார், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். பெரியமார்களே, அப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இங்க சொல்றார் உண்மை உள்ளவர். அழைச்சிருக்கிறல்ல, நான் உண்மை உள்ளவர். அடுத்த ஒரு 4வது காரியம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 10:23. அல்லாமலோ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இப்ப அழைத்தவர் எப்படி இருக்கிறாங்க? உண்மை உள்ளவர். எங்க இதுக்கு எதுக்கு அர்த்தம் அப்படின்னா, அல்லாமலும் நம்முடைய அதாவது நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் எப்படி இருக்கணுமா? உறுதியா. நம்ம சிலத்துல நம்முடைய நம்பிக்கையை உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைனா அதுக்கான வைராக்கியமா அறிக்கை செய்கிறது உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர் எங்க செய்வார், இயேசு எங்களுக்கு உதவி செய்வார். அதான் உறுதியான அசைவில்லாத வார்த்தை. தள்ளாடி சொல்லக்கூடாது. செய்வாருன்னு நினைக்கிறேன், இல்லை நடத்துவாருன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இது அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக அது வாய்க்க செய்யாது. உறுதியாய் சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கறல்ல, சகோதரி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அவள் பிற்பாடு துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் என்னவா இல்லை? துக்க முகமாய் இருக்கவில்லை. உற்சாகமா இருந்தா. போய் சாப்பிடுறா, நல்ல சாப்பிட. என்னம்மா இவ்வளவு நாள் துக்கமா இருந்த, அழுதுகிட்டே இருந்த, இப்ப எப்படி ஆயிட்ட? இல்ல நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்து ஏசுனார் சொல்லிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், என் இருதயத்தை ஊத்திட்டேன், நிச்சயமா எனக்கு தெரியல தருவார் பிள்ளைய, நான் விசுவாசிக்கிறேன். அதான் உறுதியான நம்பிக்கை. போய் என்ன பேசுறீங்க? ஏதோ பேசினார், அவளுக்கு ஒன்றும் தெரியல. நிறைய பேர் அப்படித்தானே, நிறைய பேர் ஏதோ பேசுறாங்க. இன்னொருத்தர் சொல்லுவோம், சில பேர் நல்லா பயரா பேசினார், என்ன பேசுறார் தெரியல. இன்னொருத்தர் சொல்லுவார் வல்லமையா பேசினாருங்க, என்ன பேசுறார் தெரியல. அவன் சபையில் உட்காந்து வேற ஏதோ யோசிச்சு, அப்படிதானே? சபையில் உட்காந்து என்ன பண்றோம்? வேற எதையோ யோசிக்கிறோம். இதை யோசிக்கல, எங்கயோ இருக்குது என்ன. அவன் நான் மறந்து சொல்றான், நம்பிக்கை அறிக்கையிடுதல் எப்படி இருக்கணுமா? அசைவில்லாமல் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஏன் தெரியுமா? வாக்கு தத்துவம் பண்ணினவர் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கென்று இதை இந்த வருஷம் தருவேன் என்று சொன்னார். அவர் அதுல உண்மையா இருக்கிறார். ஆனா நாம உண்மையா இருக்கிறோமா? அறிக்கை செய்யறதுல உறுதியா இருக்கிறோமா? நீங்க சர்ச்சைக்கு போனங்க, கர்த்தர் என்னோட பேசினாருங்க, எனக்கு நடக்கும். அந்த உறுதியா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உறுதியா இருந்தா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கடைசியாக 5வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போனார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இன்னும் உள்ள வருகிறார். எப்படி சொல்றாரு? நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணுமா? அறிக்கையிட்டார். கால கூட என் பாவத்தை நான் வெக்கப்படாம அறிவிச்சேன். அதிலிருந்து இந்த அன்பு, ஆவி, அபிஷேகம், வாஞ்சை, தாகம் அடிக்கடுக்கா மார்பல் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படி மோஷன் போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் யூரின், இந்த பக்கம் ஒரு டீப்பு, இந்த பக்கம் ஒரு டீப்பு, கட்டில் படுத்துக்கிறேன். அப்போ அந்த வேகம் மார்போடு அப்படியே அணைச்சி படுத்துக்கிட்டு வாசித்து 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 அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட காலத்தை நான் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு சேர் வச்சுட்டு டேபிள் வச்சு அது மேலே வாசிக்கணும். படுத்த படுக்கையாக இருக்கும்.
தலையை மட்டும் தூக்கி அந்த தலைக்காணி போட்டு செவுத்துல பின்னாடி கொஞ்சம் உயரமா வச்சுக்கிட்டு அப்படியே இது மேல வச்சுட்டு தூங்குறோம். அதையே ஆகாரமா அன்னைக்கு இருந்த வேத வாசிக்கணும். நம்ம மணிக்கணக்கா 4 அதிகாரம் 10 அதிகாரம் 20 அதிகாரம் புரியலையோ அப்படியா வாசித்து 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 வேதத்தை முடிக்கணும். கர்த்தர் என்னெல்லாம் சொன்னார் குறிப்பு எழுதணும். ஆண்டவர் சொல்றார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, முதல் காரியம் என்ன சொல்றாருங்க, அறிக்கையிட்டா. அறிக்கை இல்லாதப்போ மன்னிக்க மாட்டார். நம்ம அறிக்கை செய்யணும். ஆமாங்க, தப்பு பண்ணிட்டுங்க, ஆமாங்க நான் செய்யக்கூடாத செஞ்சுட்டுங்க, ஆமாங்க இது எனக்கு கடவுளுக்கும் புரியதில்லை எனக்கும் புரியதில்லை. அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். முதல் காரியம் என்ன பண்றார், நாம் அறிக்கை செய்தார். இரண்டாவது காரியம் பாவங்களை மன்னித்து, மூணாவது என்ன சொல்றார், எல்லா அநியாயத்திலும் என்ன பண்றார், நீக்கிறார். நாம செஞ்ச அநியாயம், நாம செஞ்ச அக்கிரமம், நாம செஞ்ச மீறுதல்கள் இது எல்லாம் நம்முடைய சரீரத்துல ஆவியில ஆத்மாவிலிருந்து சற்று நீக்குகிறார். மூணாவது சொல்றார், அந்த வார்த்தை சொல்றார், நம்மை சுத்திகரிக்கிறார். மூணாவது என்ன பண்றாருங்க, சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். நம்ம அடிக்கடிக்கு நம்ம அதை செய்யணும், நம்ம சுத்திகரித்து பண்ணணும். ஐயோ போன வாரம் நான் உண்மையா பேசல, போன வாரம் வேதத்தை வாசிக்கல, போன வாரம் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தேன். சுத்திகரிக்கணும். இல்ல இந்த வாரம் நான் இன்னும் என்னை மாற்றிக்கொள்ள போறேன், என்னை மாற்றிக்கொள்ள போறேன், என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. சுத்திகரிக்கணும். நேற்று குளிச்ச இன்னைக்கு ஏன் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நேற்று குளிச்சா இன்னைக்கு என்ன பண்ணணும், குளிக்கணும். நேற்று வேற இன்னைக்கு வேற, நேற்று வந்த உடம்புல இருக்கிற அதாவது அழுக்கு வேற, இன்னைக்கு வேற மறுபடியும் வந்திருக்குல்ல, அதை சுத்திகரிக்கணும், கழுவணும். ஆண்டவர் சொல்றார், சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையாகவும் இருக்கிறார், நீதியாகவும் இருக்கிறார். பிரியமானதே பிள்ளைங்க, அப்போ அழைத்தவர் சும்மா ஏதோ தர்மம் அனுப்பிச்சிட்டு நீ போ மகனே போ மகளே அப்படியெல்லாம் சொல்லல. அவர் உண்மையாகவும் இருக்கிறார், நீதியாகவும் இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அழைத்தவர் சும்மா ஏதமா அழைச்சிட்டு பைபிளை கை கொடுத்து கொஞ்சம் வாசிட்டு போ, ஏதாவது நடக்கட்டும் அப்படிலாம் சொல்றது இல்லை. அவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற வேதமே நமக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு வேதமாக அது நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகல மக்களையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் தாங்கிட்டோம், வழி நடத்தட்டும். ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர். இந்த பகுதியை நாங்கள் திரும்ப திரும்ப தியானிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை, பாவங்களை கழுவ உண்மை உள்ளவர், நீதி நியாயங்களை செய்ய உண்மை உள்ளவர். ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே. சோதனையிலூட வரும்போது உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்களே, ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொள்கிற அத்தனை மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நீர் அவர்களுக்கு உண்மையுள்ளதாக இருந்து உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.